ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த நாள் மார்னிங்கே அம்மா வீட்டிலேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும் ஹஸ்பண்டோடது. ஸோ வேலைக்கெலாம் ஆள் இல்லைங்களா, இவர் மட்டும்தான், ஒரு ஆள் மட்டும்தான் பார்த்துக்கணும். அதனால் வந்து மார்னிங்கே கிளம்புனா தான் ஒரு ஈவினிங்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம பசங்களாம் தூங்கும்போதே போனால் தான் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க, இல்லைனா அவங்க வர வழியில் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் அம்மாவே மார்னிங் வந்து எந்திரிச்சு இட்லி, அப்புறம் தக்காளி சட்னி, புதினா சட்னி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அது போகிற வழியில் வந்து டோலில் வண்டி நிறுத்தி சாப்பிட்டோம். பசங்களும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு காரில் போகணுன்னாலே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா காரில் எவ்வளோ தூரம்னாலும் அவங்கள கூப்பிட்டு போகலாம், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் என்ன ஓட்டுறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா அவங்க பின்னாடி போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேலத்துலேருந்து ஏற்காடு வந்து பக்கம் தான். ஏன்னா சேலம் வழியாக தான் திருப்பூருக்கு வந்தாகணும். ஏற்காடு மேலே ஏறி இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாச்சு போகிற வழியிலே. அப்புறம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட். டிசம்பர் மாதம் கண்டிப்பாக எல்லோரும் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ஃபாகோடவும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதில் கம்மி தான், ஆனால் நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு ஃபாகு. என்னோடய வீடியோவில் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நின்று ஒரு 2-3 கிளிப் மட்டும் எடுத்துகிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக ஃபாகு தாங்க. ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரியல, அந்தளவுக்கு ஃபாகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து போகும்போது பேக் சைடில் வந்து ஏறணும். இந்த ஊருங்களை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல ஏறாமல் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்டாக ஏற்காடில் தான் போகும். அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ரோடு போல் அது. ஸோ வண்டி அந்த மாதிரி நிறையா எதுவும் இல்லை. ஒரு ஃப்ரண்ட்டில் போயிருந்தோன்னா நம்மளுக்கு நிறைய இருந்திருக்குமோ என்னமோ. ஆனால் பின்னாடி வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஒரே கூலிங் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஏன்னா பெருசாக வந்து பசங்க சின்ன குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. ஒரு 2-3 பார்க்கு, அப்புறம் வந்து அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து அதிகமாக எந்த இடத்துக்கும் போய் வியூ பாயிண்ட்டுக்கும் போகல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் ஏறுறோங்களா. அப்புறம் வந்து நேரமாக கீழே இறங்குனா தான் வந்து அதாவது ஒரு வெளிச்சம் இருக்கிறதுக்கு முன்னாடி கீழே இறங்குனா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஈவினிங்குள்ளே திருப்பூர் வந்தாகணும் அப்படின்ற ஒரு இதனால நம்ம எந்த இடமும் சுற்றி பார்க்கல. கண்டிப்பாக அடுத்த டைம் போகணும்னா ஸ்டே பண்ணுற மாதிரி போய் உங்களுக்கு எல்லா இடமும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறோம். அப்புறம் ஏற்காடும் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாமே வந்து ட்ரீஸ் தான். இந்த பக்கம் பின்னாடி சைடு போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கடைகள் தான் எதுவுமே இருக்காது. ஒரு வழியாக வந்து நம்ம ஏற்காடுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இது வந்து போட் ஹவுஸ்ன்னு சொல்லி இருக்குது. அங்கேயே போகிற வழியிலே ஒரு ஸ்கை பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஆனால் வந்து என்ட்ரி டிக்கெட்டே 1000 ரூபாய். நம்ம எதுக்கு ஒன்றும் உள்ள பெருசாகவும் இருக்காது. இந்த மீன் கண்காட்சிகள் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பலூன் ஷூட்ரு அது எதுக்கு 1000 ரூபாய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே பக்கத்தில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ஒரு ஃப்ளவர் பார்க்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தோம். அங்கே ஏன்னா ஃப்ளவர் இல்லை, ஏன்னா சீசன் இல்லைன்ட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சீசன் ஆரம்பிக்கும், அப்போ தான் வந்து ஃப்ளவர்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொன்னதுனால இருந்துட்டு அங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி இங்கே பிள்ளைங்க மட்டும் பார்க்கில் விளையாட வச்சுட்டு அப்புறம் சரி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குட்டி பார்க் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், லேக் வியூவில் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டு அந்த பார்க்குக்கு வந்தால் அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த லேக் வியூக்கும் அதில் அந்த கார்னர்லேயே வந்து பார்க்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பார்க்குள்ளே தான் ஒன்றும் இல்லை. அங்கங்கே வந்து கற்களில் செஞ்ச பாம்புங்க, அப்புறம் விலங்குகள் பொம்மை அந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. டைனோசரு, பாண்டாஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு பசங்க என்ஜாய் பண்ணாங்க. பசங்களுக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கு. நீங்கள் பசங்களோட போனால் அவங்க உண்மையுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும், சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் அங்கே இருந்த பாண்டாஸ், அப்புறம் பாம்புங்க, அப்புறம் டைனோசர் எல்லார்ட்டும் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அப்போ வந்து இருட்டாயிடக்கூடாது இல்லைங்களா, அதனால். அப்புறம் டீலாம் குடிச்சிட்டு சரியான குளிர். டீ, ஸ்வீட் கார்னு, காலிஃப்ளவர் பஜ்ஜி எல்லாம் வாங்கி வண்டியில் வச்சிட்டோம். ஏன்னா கீழே இறங்கும்போது வந்து பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க மட்டும் சாப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இறங்குறோம் இல்லைங்களா, அதனால் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம்னாலும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே ட்ரைவ் பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியல, நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி டைமில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு கிளைமேட்டும். நாங்கள் பெருசாக எந்த வியூ பாயிண்ட்டுக்கும் போய் பார்க்கல, ஏன்னா சீக்கிரமாக கீழே இறங்கணும் அப்படின்றதுக்காக. இன்னொரு டைம் போனால் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.